ஆல்ரெடி நிறைய பிளாக் பாஸ்டர்ஸ் கொடுத்துருக்கோம். பிரசாந்த் எனக்கு ஒரு ரொம்ப ராசியான ஜோடி. And it's just like I have goosebumps நிஜமாவே because படம் பொறுத்த வரைக்கும் கதை நல்லா இருந்தா எந்த படம் வந்தாலும் ஹிட் ஆகும். கம்பேக் கேப் எதுவுமே இல்லை. பிரசாந்த் இஸ் ஆல்வேஸ் டாப் ஸ்டார். இவங்களெல்லாம் வந்து லைஃப்ல மீட் பண்ணுவேன்னு கூட நான் எதிர்பார்க்கல. அவர் சங்கர் சார் எப்படின்னா அவர் கதை எழுதிதான் ஹீரோ செலக்ட் பண்ணுவாரு. அவருடைய ஸ்டைல் அதுதான். அவர் ஹீரோ வச்சு கதை பண்றது இல்லை. இப்போ அடுத்த கதை பண்ணும்போது நான் அதுல இருக்கணும்னு நினைச்சேன்னா 100% இருக்காரு. ஆமா, காரணம் வந்து இப்போ நாங்கள் இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண சொன்னோன்னே இல்லை நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படத்தை பார்த்தாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, சார் படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு நிறைய தியேட்டர்ஸில் வந்து ஆடியன்ஸை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஒரு ஆசையும் படம் அழகாக வந்து ஆடியன்ஸ் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஆகஸ்ட் 9 வரோம். சார் இப்போ லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட்லாம் இப்போது நம்ம பிரிக்க முடியாது சார். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு படமும் அதில் இருக்க ஸ்டார் காஸ்ட்டும் அந்த டெக்னீஷியன்ஸ் பொறுத்து தான் இருக்குது. ஸோ சில பேர் வந்து இந்த பட்ஜெட்டில் பண்ணலாம், சில பேர் இந்த பட்ஜெட்டில் பண்ணலாம். அந்த பட்ஜெட் டிபெண்ட்ஸ் ஆன் யாரெல்லாம் அந்த படத்தில் இருக்காங்களோ. படம் பொறுத்த வரைக்கும் கதை நல்லா இருந்தால் எந்த படம் வந்தாலும் ஹிட் ஆகும். அவர் நான் இப்போ எல்லாரும் பற்றி பேசினேன். முக்கியமாக இந்த படத்தோட கேப்டன், த டைரக்டர் மிஸ்டர் தியாகராஜ் சார் பற்றி சொல்லி தான் ஆகணும். எப்பா இஸ் அ ஃபேபுலஸ் டைரக்டர். ஆர்டிஸ்ட் ஏற்கனவே ஒரு நடிகர் அவர். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணணும், அந்த ஆர்டிஸ்ட் கிட்டேருந்து எப்படி ஒர்க் வாங்கணும், ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அங்கே லொக்கேஷன் போனது என்ன வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தான் பார்ப்பாரு, நான் ஆர்டிஸ்ட்டை ட்ரீட் பண்ணுவார். எல்லாரையும் வந்து ரொம்ப அன்போடு ட்ரீட் பண்ணுவார். அண்ட் அவர் சொல்லும் போதே புரியும், ஓகே என்ன ஹவு டு எமோட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் கூட வந்து இத்திரி படம் பண்ணியிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் இன் தட். சார் அது இட்ஸ் அ ரீமேட் மூவி, இட்ஸ் நாட் அ ரீமேக், இட்ஸ் ரீமேட். டோட்டலாக வந்து இட்ஸ் அ ரீமேட். ஏன் ரீமேட்னு சொல்கிறேன்னா, தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து அந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அது வந்து காரணம் அந்த டைரக்டரும் அவர் எடுத்த விதம் தான். அண்ட் ஆடியன்ஸ் திரும்பி பார்க்கும்போது ஒரு வேற ஒரு மொழி அப்படின்னு இருக்காது. இட்ஸ் 110% தமிழ் படம், ஃப்ரெஷ் தமிழ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நிறைய பிளாக் பாஸ்டர்ஸ் கொடுத்துருக்கோம். பாஸ்ட்ல பிரசாந்த் எனக்கு ஒரு ரொம்ப ராசியான ஜோடி. ஸோ இன்னொரு வார் பிளாக் பாஸ்டர்ஸ்க்கு வெயிட் பண்ணுறேன், அந்தாகன். அண்ட் பிரசாந்த் அண்ட் தியாகராஜன் சார் மேலே ஐ ஹாவ் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட். அவங்க எனக்கு ஒரு ஃப்ரேம்க்கு கூப்பிட்டா கூட ஐ வுட் ஹவ் டெஃபினெட்லி டன் இட். அண்ட் இப்போ இதில் அந்தாகனில் வந்து ரொம்ப சங்கியா ரோல், சூப்பரான ஒரு ரோல் இருக்குது. அண்ட் இட்ஸ் எக்ஸலண்ட். ஸோ ஆல் கிரெடிட் ஆக்சுவலி கோஸ் டு தியாகராஜன் சார். ஆஸ் பிரசாந்த் சொன்ன மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளேயும், அண்ட் இட்ஸ் அ ரீமேட் ஃபில்ம், நாட் அ ரீமேக். ஸோ அது 100% ட்ரூவாக இருக்குது. அண்ட் ஐ எம் ஆக்சுவலி வெயிட்டிங் ஃபார் த ரியாக்ஷன் ஆஃப் த ஆடியன்ஸ் டு see the Jodi back, and of course with Priya Anand. So ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஃப்ரேம்ல கூட வந்து நிப்போம் சொல்லி 100%. அது நீங்க ஒரு பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அப்படி சொல்றது ரொம்ப ரேர். பட் எந்த பாயிண்ட் உங்களை ஒரு ஃப்ரேம் கூட ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் கலீக்ஸ் வேற. அண்ட் இப்போ இல்ல, we share அந்த எமோஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் from last 25 years easily. So அதனால தான் அதை சொன்னேன். So I think பட் இப்போ ரசிகர்கள் பொதுவான ஆடியன்ஸ் எல்லாமே அவருடைய கம்பேக் எதிர்பார்க்கறாங்க. ஃப்ரெண்டா கம்பேக் எப்படி எதிர்பார்க்கறீங்க? கம்பேக்னு சொல்ல முடியாது, ஒரு கம்பேக் கேப் எதுவுமே இல்லை. பிரசாந்த் இஸ் ஆல்வேஸ் டாப் ஸ்டார். ஐ ஹவ் ஆல்வேஸ் சீன் பிரசாந்த் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஸோ நான் வந்து எப்பவுமே வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், எப்போ பிரசாந்த் வில் கம் ஆன் ஸ்க்ரீன். அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் வெரி பிஸி, நிறைய பிஸ்னஸ் எல்லாம். ஸோ ஹீஸ் ஐ திங்க். ஸோ இப்போ வந்து நான் வந்து திரும்பி படம் பண்ணுறேன் பிரசாந்த் கூட. ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் தட் டூ ஹீ இஸ் மை கலீக் ஆஃப்டர் so many years. So looking forward to good luck, Prashant, to all of us. All of us. most important scene in industry. அவங்களோட ஸ்கின்ஸ் it's so exciting. எனக்கு வந்து இங்க பேசும்போதே கேட்டுட்டே இருக்கலாம்னு தோணுது. because 25 years தான் ரெண்டு பேருக்கும் தெரியும். எவ்வளோ ஹிட் படங்கள், 6 மூவிஸ் பண்ணியிருக்காங்க. இது 7வது படம்.
this is not something that என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து we cannot achieve this. ஏன்னா அந்த டைம்ல சிம்ரன் மேம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசத்திலே 5 படம் பண்ணிருப்பீங்களா. Like she would have been working non-stop to achieve 6 films and எல்லா டாப் ஹீரோடையும் ஒர்க் பண்ணிருக்காங்க. So this is something that not many artists can achieve. இவரோட 50வது படம். So for me ஒரு அவுட்சைடரா வந்து இவங்க எல்லாரையும் ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ணி ரசிச்சு ஒரு சம்மந்தமே இல்லாம நான் எங்கேயோ இருந்தோ ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்து இவங்களோட ஒர்க் பண்ணும்போது இட் இஸ் சூப்பர் எக்ஸைட்டிங் அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஐ ஹேவ் பூஸ்ட் பம்ப்ஸ் நிஜமாவே பிகாஸ் இவங்களெல்லாம் வந்து லைஃப்ல மீட் பண்ணணும்னு கூட நான் எதிர்பார்க்கல டு ஒர்க் வித் தெம் அண்ட் இந்த படத்துல இவர் சொன்ன மாதிரி இட் இஸ் காஸ்டட் சோ அமேசிங். இப்போ ப்ரொமோஷனலுக்கு ஒரு சாங் சொல்றோம், அப்புறம் ஆடியோ லான்ச் வைக்கிறோம், ப்ரெஸ் மீட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம். பட் ரிலீஸ் ஆன உடனே ஏர்லி மார்னிங்ல ஒரு 7 o'clock ஷோ போகுதுன்னா ஒரு 10 மணிக்கே வந்து இன்டர்வியூ எடுத்து போட்டு ரிவ்யூ சொல்லிடுறாங்க. ஒரு சின்ன மீம்ல ஒரு டெம்ப்ளேட்ல வந்து ரிவ்யூஸ் போட்டு போயிடுறாங்க. எந்த அளவுக்கு இப்போ சினிஃபீல்ட்ல இந்த ஒரு டெக்னிக்கல் வேர்ல்ட்ல ட்ரெண்டிங்கான வேர்ல்ட்ல எந்த அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு, பிரச்சனையா இருக்கு? ரிவ்யூஸ் இஸ் அ குட் திங் சார். பட் என்னன்னா ஒருத்தர் படம் பண்ணிட்டு அந்த ரிவ்யூ வரும்போது இட் ஆல்சோ ஆடியன்ஸ் ரியாக்ட். ஸோ if it comes out in a positive, it's a nice thing. If it comes out negatively, okay, we'll improve next time. அது பெரிய பாப்புலர் ஆக்டர்ஸ் அந்த மாதிரி வந்து பெரிய ரைவல்ரி நிறைய போயிட்டு இருக்கும். ஆமா, பேர் மென்ஷன் பண்ணல. சரி, படம் நல்லாவே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நெகட்டிவா போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அது எந்த அளவுக்கு அது வந்து ஆடியன்ஸ் இது வந்து ஆடியன்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. அவங்க வந்து படம் பார்க்கணும் அவங்க நினைச்சாங்கன்னா அந்த படம் பார்த்துருவாங்க என்னதான் ரிவ்யூஸ் போட்டாலும். ஸோ ஆடியன்ஸோட ரியாக்ஷன் தான் முக்கியம் இங்கே. ரிவ்யூஸ் எஸ் அஃப்கோர்ஸ் அது அவங்களோட ஓன் பர்சனல் தாட், வி வெல்கம் இட். பட் மோர் தென் தட் ஆடியன்ஸ் பார்க்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அது யாரும் தடுக்க முடியாது. சமீப காலமா வேற்று மொழி படங்கள் வந்து தமிழக திரையரங்கத்தை ஆக்கிரமிக்கிறது நிறைய இருக்கு. சரி சார், அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் கம்மிங் இன் டேக்கிங். எஸ் சார். சார் இப்போ நம்ம இப்போ எப்படின்னா வெரி சிம்பிள். நிறைய படங்கள் தமிழ் படங்கள் வெளியிட முடியாம இருக்கு. சரி, இல்லை சார், இப்போ தியேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான தியேட்டர்ஸ் இருக்கு. இட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டரும் ஹவ் அஸ் ப்ரொடியூசர்ஸ் யூ கம் இன் வென் யூ வாண்ட் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ரிலீஸ் டேட் வந்து கொஞ்சம் அழகாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இட்ஸ் பி ஈஸி டு ஹேண்டில் தட். ஒன்று. ரெண்டாவது வந்து வேற்றுமொழி தமிழ் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே இப்போ மொழிகள் எல்லாமே ஒன்றாயிடுச்சு. நீங்கள் தமிழ் படத்தில் எடுத்தாலும் எல்லா மொழியில் ரிலீஸ் ஆகுது, எந்த மொழியில் எடுத்தாலும் தமிழ் ரிலீஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் த மோர் மூவிஸ் கம் இட்ஸ் பெட்டர் நான் நினைக்கிறேன். தமிழ் படங்கள் நிறைய வெளியிட முடியாம இருக்குல்ல? இல்லை, அது முடியும் சார். அதாவது அது என்ன ரீசன் யாருக்கும் தெரியாது. நீங்கள் சொல்றீங்க முடியலன்னு, பட் அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் இல்லையா? அவ்வளவுதான். சார் இப்போ நான் நடிகர் அவ்வளோதான் சார். ஐ என்ஜாய் பீயிங் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா அண்ட் ஐ ஹேவ் கிரேட் டேரக்டர்ஸ் அண்ட் கிரேட் டெக்னீஷியன்ஸ் ஹூ பிஹைண்ட் த கேமரா ஹெல்பிங் மீ அண்ட் சப்போர்ட்டிங் மீ. ஸோ ஐ லைக் டு டேக் திஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் எல்லா டேரக்டருக்கும் என்ன இவ்வளோ தூரம் வந்து என் கூட இருந்து ஒரு பக்கபலம் ஸ்ட்ரென்த் வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ டு ஈச் ஒன், எஸ்பெஷலி மை ஆக்டர்ஸ். நான் நடிச்ச எல்லா ஆக்டர்ஸும் அண்ட் இன்க்ளூடிங் த டீம் ஃப்ரம் அந்தகன் எல்லாருக்குமே என்னை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் கூப்பிட்டது உடனே எங்கள் அப்பா மேலே எம்எல்ஏ வச்சது மரியாதைக்கும் லவ்வுக்கும் நீங்கள் வந்து நடிச்சிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிம்ரன், பிரியா அண்ட் ஆல் திஸ். விஜய் அரசியல் சார் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு பாதை இருக்கு. இப்போ நான் வந்து நடிச்சிட்டு இருக்கேன். சரி, ஆமாங்க, அது டபுள் ஆக்ஷன் பண்ணியாச்சு. இல்ல அப்படி கிடையாது சார். அவர் சங்கர் சார் எப்படின்னா அவர் கதை எழுதி தான் ஹீரோ செலக்ட் பண்ணுவாரு. அவருடைய ஸ்டைல் அதுதான். அவர் ஹீரோ வச்சு கதை பண்றது இல்லை. ஸோ கதை கண்டிப்பா இப்போ அடுத்த கதை பண்ணும்போது நான் அதுல இருக்கணும்னு நினைச்சேன்னா 100% இருப்பேன். நெகட்டிவ் ரோல் எங்க? அது வந்து மோஸ்ட்லி என்னோட சக்சஸ் ரேஷியோனா இட்ஸ் மோர். இஃப் சப்போஸ் 100% நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த 20-25 years 27 yearsக்குள்ள ஐ திங்க் ஐ ஹாவ் ஹேட் மோர் ஆஃப் அ ஹிட் மூவிஸ் தென் ஆவரேஜ் மூவிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஓகே, சம்டைம்ஸ் அந்த மாதிரி சிலக்ட் பண்றதுல அந்த மாதிரி தப்பு நடக்கும். ஸோ இட்ஸ் ஆல் ரைட், that's not a problem. So அதை நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ஸோ ஐ கீப் மூவ் ஆன், தட் இஸ் மை ஜாப். அண்ட் நான் என்னோட ஆடியன்ஸ்க்கு வந்து ஆஸ் அ வெர்சடைல் ஆக்டரா என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். தட் இஸ் மை எய்ம். தட்ஸ் ஆல். இப்போ இந்த வயநாடு டிசாஸ்டர்ல மேல இறந்துட்டாங்க. எஸ் சார். மாநில அரசு மத்திய அரசு எல்லாம் எஸ் சார். எஸ் சார். ஆனா இந்த சினி ஆக்டர் பெரிய சினி ஆக்டர் வந்து இந்த படமே கொடுக்கல. ஒரு சில பேர் மட்டும் தான் கொடுக்குறாங்க. மனிதாபிமான அடிப்படையில் ஏதாவது கொடுக்கலாம்.
சார் இப்போ ஹெல்ப் பண்ணுறது வந்து சில பேர் வந்து இப்போ இன்னும் ஹெல்ப் பண்ணும்போது இட்ஸ் குட் திங். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இப்போ இந்த வயநாடு நடந்தது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. அவ்வளோ பேர் வந்து வந்து உயிர் இறந்துருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலிஸு எங்களுடைய வெரி டீப்லி சேடன் அண்ட் இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட். அண்ட் எவ்ரிபடி இப்போ என்டையர் இந்தியா ஹஸ் கம் டுகெதர் டு பி அ சப்போர்ட் அண்ட் ப்ரே ஃபார் வயநாட். வி ரியலி விஷ் எல்லாருமே இது ஃபார் அ ஃபாஸ்டர் ரிகவரி. வயநாட் கெட்ஸ் பேக் ஆன் இட்ஸ் ஃபீட். அண்ட் எவ்ரி ஒன் யாரெல்லாம் பண்ண முடியுமோ, என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும் பண்ணிட்டு இருக்காங்க. த்ரூ திஸ் ப்ரெஸ் மீட் வி ரியலி லைக் டு ரிக்வெஸ்ட், யாரில் என்ன பண்ண முடியும், ஈவன் if you give 1 rupee or ஓல்டு க்ளோத்ஸ் இல்லாட்டி எதுவோ என்ன முடியுமோ, ஃபுட் எதுவோ, ப்ளீஸ் டூ சப்போர்ட், ஹெல்ப் பண்ணுங்க. பீப்புள் நீட் இட். ஸோ ஐட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிக்வெஸ்ட் ஃபார் ஹெல்ப். அண்ட் யாரில் என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும் பண்ணிட்டு இருக்காங்க சார்.